நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பினுடைய குட்டியை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்மளே ரெடி பண்ணி வச்ச ஒரு மீன் தொட்டி. ஸோ சிம்பிளாக ரெடி பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய குட்டி வந்துக்கிட்டே இருக்குது. நானும் வளரும் அப்படின்னு விட்டுருந்தேன். பட்டு இடம் நெருக்கடியாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து இதிலேருந்து கலெக்ட் பண்ணி இதை விட கொஞ்சம் பெரிய டேங்கில் நம்ம இதை போட்டுடலாம். ஸோ குட்டி பார்த்திங்கன்னா நிறைய கிடக்கு. இதில் குட்டி எல்லாமே காப்பாற்றப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் கப்பி கிராஸ் கொஞ்சம் தான் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அழுகிட்டே போயிட்டே இருந்தது. இடையில கொஞ்சம் நீட்டாக வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இருக்கிறதுக்கு கவர் போட்டு மூடி வச்சிட்டேன். அதனால் இப்போ கப்பி கிராஸும் வந்து நிறைய வளர்ந்துருச்சு. அதனால் வந்து ஹைடிங் பொசிஷன் வந்து நிறைய அதுக்கு இருக்கிறதுனால அவங்க போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. அதனால் பெரிய மீன் தாய் மீன் வந்து சாப்பிட முடியாததுனால நமக்கு வந்து குட்டிகள் வந்து சிறப்பாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 10 குட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட்டு நிறைய குட்டி இருந்தது. மொத்தத்தில் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சேல் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அந்தளவுக்கு சேல் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா நிறைய ப்ரீடர் இருக்காங்க. யாவுன்னா குளத்தூருன்றாங்க, இல்லைன்னா கன்னியாகுமரி அந்த சைடு போயிடுறாங்க. இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாவில் இது வந்து பொதுவாக பெட்டு ஃபிஷ்ஷு இதை விற்கிறதுக்கு ரொம்பவே டஃபஸ்ட்டு பிளேஸ்னால் அது கோயம்புத்தூர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மிடில் வாங்குகிறவங்களும் கிடையாது, விற்கிறவங்களும் அதிகமாக இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. சென்னைனா இப்போ நம்ம மார்க்கெட் ஏகப்பட்ட மார்க்கெட் இருக்குது. சண்டே மார்க்கெட் இருக்குது, அதாவது கோழி மார்க்கெட்டு. நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம டேரெக்டாக கொண்டு சேல் பண்ணிடலாம். ஆனால் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி சேல் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. கன்னியாகுமரி பார்த்திங்கனாலும் கன்னியாகுமரியில் நிறைய ப்ரீடர், கப்பி ப்ரீடர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் அது தொட்டு பக்கத்தில் கேரளா இருக்குது. ஸோ அப்படியே அங்கேயே கை மாற்றிக்கிறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்கும் அந்த கப்பீஸ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் இடம் கிடையாது. ஒரு சிலர் தான் அதை பற்றி வீடியோ போடுறாங்க கப்பீஸு. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபுல் கோல்டு கொடுங்க, ப்ளூ கொடுங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா வீடியோவில் பல மாட்டு பேசுகிறாங்க. ஃபோன் அடித்து கேட்டாச்சுன்னா ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படி சொல்லிடுறாங்க. எதனாலங்கிறது தெரியல. ஸோ இதுதான் வந்து கோயம்புத்தூர் கண்டிஷன். அதே இது மற்ற இடங்களில் நல்லா இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து சின்ன லெவலில் பண்ணிகிட்ருக்குறோம், ரொம்ப பெருசு கிடையாது. அதுவும் எத்தனை வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்குறோம். ஆல்பினோ ரெட்டு, அப்புறம் டம்போயரு, அப்புறம் ஜெர்மன் ரெட்டு. ஸோ இன்னும் ஒரு இது அது வந்து நம்மளுக்கு சரியாக அது என்ன ரகங்கிறது தெரியல. நீங்கள் பார்த்துட்டு அது என்ன கப்பீஸ் அப்படின்னு உங்களுக்கு நேம் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட கப்பீஸ் குட்டிகளை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் நம்ம இப்போதைக்கு இதுதான் ரெடி பண்ணி இதை நம்ம வந்து பெரிய டப்பில் விட்டுடலாம், பெரிய தொட்டியில் விட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி ஃபுட்டு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது, இந்த வாரத்துலேருந்து இன்னும் எத்தனை வாரத்தில் அது வந்து ஃபுல்லாக சேல் பண்ணுற அளவுக்கு, அதாவது சைஸு எப்படி வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட சேல்ஸுக்கும் ஒரு 50 ஜெர்மன் ரெட்டு வந்து ரெடியாக இருக்குது. ஒரு பீஸ் 20 ரூபா. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு 50ஐயும் மொத்தமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஸோ நீ பாருங்கள், வீடியோ கடைசியில் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்து உங்கள் கடைக்கு தேவைப்படுது, இல்லை உங்கள் வீட்டு தொட்டியில் போடுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம இப்போ புதுசாக செஞ்ச மீன் தொட்டி. அதனால் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற தொட்டியிலேருந்து ஒரு 50 எண்ணம் இங்கே மாற்றி விட்டேன். ஸோ இப்போ இங்கே வந்து எம்டியாக இருக்குது. எம்டியானா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரென்த்தன் பண்ணலான்ட்டு ஒரு 60 குட்டி எடுத்து போட்டாச்சு. இங்கே பிடிச்சி கொண்டு விட்டாச்சு. எல்லாம் ஜாலியாக ஓடுது பாருங்க.
பாதி வெளியே வர மாட்டேன்னு அடம் பிடிக்குது. ஸோ அந்தால ஸோ 60 குட்டி விட்டாச்சு. தொட்டி நிறைஞ்சிருச்சு. நிறைய குட்டி வந்துருச்சு. ஏற்கனவே சின்ன சின்ன குட்டி கிடந்தது. இப்போ நம்ம ஒரு 60 விட்டோன்னே தொட்டி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா இதில் இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசு கிடக்குது. இதையும் பிடிச்சி நம்ம இந்த தொட்டிக்குள்ளே விட்டோம்னா சமமாயிரும். இதுவும் கரெக்டாக க்ரோத் ஆகும், இந்த குட்டியும் சரியாக க்ரோத் ஆகும். ஸோ எல்லாமே சேல்ஸ் தான், சின்ன லெவலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஃபார்ம். ஸோ கப்பீஸ் வந்து குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துருவோமா. செம்மையாக ஓடு நம்மட மண்டைக்கு ஒன்று. ஃபீமேலே அதை பிடிச்சி பார்ப்போம். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, குட்டி தான் கிடச்சிருக்கு. ஓகே, இதில் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. மாட்டை ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பீஸ் 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம சேல் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வந்து ஒரு 50 பீஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்படுதுன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க. பார்த்திங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. இது பிளேஸ் எங்கன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர். இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்கிடுங்க. 50 பீஸ் கிடைக்குதுல. மேல் ஃபீமேலு எல்லாம் ஒரு அளவு கலந்து தான் இருக்குது. அதிகமாக மேல் தான் இந்த மாதிரி இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா இதை வாங்கிக்கிடுங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக ஹெல்த்தியாக மோட்டாவாக இருக்குது. ஸோ எனக்கு இடம் இருந்ததுன்னா நானே வச்சுக்குவேன். சேல் பண்ண மாட்டேன். சின்னது தான் கிடைக்கும், பெருசு ஓடிடுது. அதனால் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பீஸ் பார்த்திங்கன்னா 20 ரூபா. யாருக்கான தேவைன்னா வந்து வாங்கிடுங்க.